ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி நானும் பல முறை வந்துட்டேன். இந்த முறையும் நான் சொல்கிறத கேட்காம கடந்து போனீன்னா இனிமேல் நான் உன்னை தேடி வரவே மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா சாதாரண கல்லாக இருந்த உன்னை அழகான சிற்பமாக மாற்றணும்னு நினச்சி தான் சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ என்னவோ தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்தி தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறியே தவிர என் மேலே நம்பிக்கை வச்சு என் பக்தியின் மீது நீ நம்பிக்கை வச்சின்னா உன் வாழ்க்கை மாறி போயிடுன்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு சாதாரண பாறாங்கல்லை தானே செதுக்கி அழகான சிற்பமாக உருவாக்கி தெய்வமாக நினச்சி அதன் காலில் எல்லாரும் விழுந்து வணங்குறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கல்லை செதுக்கப்படாமல் இருந்தால் அது சாதாரண கல்லாகவே இருக்கும். நீயும் சாதாரண கல்லா, தெருக்கோடியில் மூளையில் கிடக்கக்கூடிய கல்லாக சாதாரண சராசரி மனிதனாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காகவே சில சோதனைகளை கொடுத்து உளியால் உன்னை அடித்து செதுக்கிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன்னை அழகான சிலையாக சிற்பமாக மாற்றாம இந்த வராகியம்மா விட்டுட்டு போக மாட்டேன்னு செல்லமே. இந்த வராகியம்மா எங்கும் நிறைஞ்சவனாக இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காத மனிதர்கள் கல்லிலும் சிலையிலும் மட்டும்தான் நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உன் மனசில் உன் வீட்டுக்குள்ளே கூட நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்காக பல நல்ல விஷயங்களை சூட்சமமாக உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையில் நீ படுற கஷ்டங்களையே பெருசாக நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏதோ பெருசாக நினச்சி பூதாகரமாக பயந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய வலிகளும் வேதனைகளும் உன்னை அழிப்பதற்காக வரல. அது எல்லாமே உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை உயர்த்த தான் நடக்குதுங்கிற உண்மையை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்ற போகிறேன். என் அருளின் மூலமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தானே உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அமைதியை கொடுத்து உனக்கான மன மகிழ்ச்சியும் நான் கொடுத்தே தீருவேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். இனி எல்லா நேரமும் காலமும் உனக்கு நல்ல நேரமாகவும் நல்ல காலமாகவும் இருக்கும்படி இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நான் ஒருபோதும் உன்னை மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டேன். நீ வடிக்கிற கண்ணீரையும் உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சரி செய்வதற்காக உனக்காகவே தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ வேணா பாரு, உன் துன்பங்கள் அனைத்தும் விரைவில் குறைந்து மறைந்து காணாமல் போக போகுது. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் அமைதி நிலவும் என் செல்லவே. உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ தடுமாறும் போது நானே உன்னை தாங்கி பிடிச்சு நிமிர்ந்து நிற்க வைப்பேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உனக்கு நிழலாக நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயப்படாமல் உன் வாழ்க்கையை நீ தைரியமாக வாழ தயாராகு. நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேனேன்னு சொல்லவே. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம்தான். அதில் நிறைய சவால்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். சில நேரங்களில் உன்னுடைய கஷ்டங்கள் உனக்கு பெருசாக மலை போல தெரியலாம். ஆனால் அந்த மலையவே உடைக்கக்கூடிய தைரியங்கிற சக்தி உனக்குள்ளே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ மனம் தளரக்கூடாது. தர்மத்தின் வழியில் நேர்மையின் பாதையில் நம்பிக்கையோடு வாழும் உனக்காக எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். நீ தனியாக இல்லை, இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ தடுமாறும் போது நானே உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்துவேன். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்னு செல்லமே. இந்த உலகத்தில் நீ பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா அது அதர்மம் மட்டும்தான். தர்மம் செய்யாமல் அதர்மத்தின் வழியில் யார் போகிறாங்களோ, தப்பான வழியில் தவறாக சம்பாதிக்கிறாங்களோ, அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டத்துப்படுத்துவதற்குரிய தகுதி உள்ளவர்கள். உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த கவலையும் உனக்கு வராமல் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். என் செல்ல பிள்ளையானே,
எதுக்காகவும் பயப்பட வேணாம். தர்மமும் நீதியும் நேர்மையும் இருக்கும் உனக்குள்ள இந்த வராகியம்மா நானும் இருப்பேன் என் செல்லமே. உன் மனசை மட்டும் நீ சுத்தமாக வச்சுக்கிட்டினா போதும். கோபமோ பொறாமையோ வெறுப்போ உனக்கு வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறதும், அடுத்தவங்க மேலே கோபப்படுவதும், அடுத்தவர்கள் மீது வெறுப்பு கொள்வதும் உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய குப்பைகள். அது உன் மனசுக்குள்ள குப்பையாக இருந்து உன் வாழ்க்கையவே அழிச்சிடுன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு மனசு அமைதி வேணும்னா உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. நான் காட்டும் வழியில் நீ வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் மனதில் இருக்கும் இருளை அகற்றி உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். மனிதர்கள் பெரும்பாலும் இல்லாததை பார்த்தியே யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் பயந்துக்கிட்டும் இருக்கீங்க. முதல்ல தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே. உன்கிட்ட ஏற்கனவே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னும் உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கேன். உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்குறேன். நீ எப்போதும் நன்றி உணர்வோடு வாழ கற்றுக்கோ. போதுங்கிற மனசு தான் உன் வாழ்க்கையை பொன்னாக மாற்றி கொடுக்குமேன்னு செல்லமே. இந்த உலகம் உன்னை சோதித்தாலும், உனக்கு கவலைகளை கொடுத்தாலும், கஷ்டத்தை கொடுத்தாலும், அத்தனையும் தாண்டி உன்னை வாழ வைக்கிறதுக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கை முழுவதும் ஒரே போராட்டமாக இருக்கேன்னு வருத்தப்படாத. இந்த போராட்டம் எல்லாமே உன்னை பலமாக்கக்கூடிய பயிற்சிகள் தான். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடந்து வரும்போது மனிதர்களுக்கு ஒரு அசாத்திய தைரியமும் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் வந்து சேரும். அந்த தைரியத்தை, அந்த தன்னம்பிக்கையை, அந்த வைராக்கியத்தை, மன உறுதியை உனக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே வாழ்க்கையை கொஞ்சம் போராட்டமாக அமைச்சு கொடுத்தேன். நீயும் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக உன்னால் மிகப்பெரிய அளவில் சக்திசாலியாக மாறி வெற்றியை உருவாக்கி கொள்ள முடியுமென்னு செல்லமே. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சினா, நீ நினச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டினா வெறும் வேண்டுதல் மட்டும் போதாது. பிரார்த்தனையும் செய்யணும். அதே நேரத்தில் தொடர்ந்து முயற்சியையும் செய்யணும். வாழ்க்கை போராட்டத்தில் யாரையும் நம்பி இருக்காம உனக்காக நீயே போராடணும். நான் உன் கூடவே இருந்து நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நல்ல வாய்ப்புகளை உண்டாக்குவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என் மேலே உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நான் அருள் செஞ்சு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். யாராவது பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு நீ ஒருவேளை உணவு கொடுப்பதின் மூலமாக நீ எனக்கு பெரிய பூஜை செய்வதாக நான் அதை ஏற்றுக்குவேன். ஆமேன் செல்லமே. ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடுப்பது ஒரு பெரிய பூஜையை விட உயர்ந்த விஷயம். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் கவலையில் இருக்கிற ஒருத்தருக்கும் நீ ஆறுதல் வார்த்தை சொல்வது எனக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைக்கு சமம். என் கோயிலுக்கு வந்து நீ என் பேரில் எனக்காக அர்ச்சனை செய்யணுன்ற அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் வருத்தத்தில் இருக்கும்போதோ, அல்லது வாழ்க்கையில் கஷ்டத்திலேயோ வறுமையிலேயோ துக்கத்திலேயோ இழப்பிலேயோ துயரத்திலேயோ இருக்கும்போது அவர்களுக்கு நீ ஆறுதல் சொன்னீனா அதை எனக்கான அர்ச்சனையாக இந்த வராகியம்மா நான் எடுத்துக்குவேன். எப்போதும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நேசி. நீ மனிதர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு உதவிக்கும் இந்த வராகியம்மா அதற்குரிய பிரதிபலனை பல மடங்காக உனக்கு கொடுப்பேன். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன் என் செல்லமே. வெற்றி வேணும்னு நினச்சினா, வாழ்க்கையில் ஜெயிச்சு நீ முன்னுக்கு வரணும்னு நினச்சினா அதற்கான முயற்சிகளை தைரியமாக செய்ய பழகு. நம்பிக்கையோடு தைரியத்தோடு நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்வேன். ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தடைகள் இருக்குது? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நீ உனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருந்ததானே? ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு கஷ்டமும், உன்னுடைய பிரச்சனைகளும், உன்னுடைய சோதனைகளும் தான் உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றுறதுக்காக இந்த வராகியம்மா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான லீலை. ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஒரு அசுர வெற்றியை, மாபெரும் வெற்றியை உன் கைகளை கொடுப்பதற்காகவே நான் இப்படி உன்னை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ முன்னேறும் போது எல்லா நல்ல விஷயங்களையும்
நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என் செல்லவே. உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. இந்த வராகியம்மா நான் உன் கூடவே இருக்கேன், எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட தலை நிமிர்ந்து நில்லு. கண்டிப்பாக உன் தடைகளை உடைத்தெறிந்து உன் பிரச்சனைகளை பொசுக்கி உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். ஏன்னா நான் உன் கூடவே இருந்து நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்னை பாதுகாத்து உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதை விட வேறென்ன எனக்கு சந்தோஷம் இருக்க முடியும்? இப்போதே இந்த நிமிஷமே உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிய போகிறேன். எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உனக்கான மன நிம்மதியை நான் கொடுக்குறேன். எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை அழித்து ஒழித்து முடிவு கட்டி உனக்கான நேர்மறையான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் இருளெல்லாம் ஒளியாக மாறத் தொடங்கும். நானே உனக்குள்ளிருந்து உன்னை இயக்குகிற சக்தியாக மாறப்போகிறேன். நீ போகும் பாதையை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தர்றேன். இனி ஒவ்வொரு நாளும் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். யாராவது உன்னை காயப்படுத்த நினச்சாலும் கஷ்டப்படுத்த நினச்சாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எந்த தீய சக்தியும் உன் அருகே கூட வர முடியாத அளவுக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாய் வேலி போட்டு நான் உன்னை பாதுகாத்து நிற்பேன் என் செல்லமே. இந்த வராகியை நம்பும் உனக்கு நானே எல்லாமுமாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். இப்போது நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் நீ எதிர்பாராத நல்ல செய்தியும் நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எப்போதுமே ஏதோ ஒரு விஷயத்தை நீ மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. உன் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் கவலைகளையும் நான் நன்கு அறிவேன் என் செல்லமே. நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு இருக்கும் தடைகளை உடைத்தெறிந்து நீ போகும் பாதையில் ஒளியாக இந்த வராகியம்மா இருக்க போகிறேன். யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ மனசுலையே வச்சுக்கிட்டு இருக்க அந்த கவலையையும் உன் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ அமைதியாக சுமந்துக்கிட்டு இருந்த அந்த பாரம் இனிமே குறைய தொடங்கும். மீண்டும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போக போகிறேன். உன் கர்மாக்கள் எல்லாமே சரியாகி இப்போ உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பலனை தரப்போகுது. உன் வாழ்க்கையில் இப்போ நல்ல காலம் ஆரம்பமாயிருச்சு. இத்தனை நாளாக நீ சந்தித்த அத்தனை கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நான் உனக்காகவே வெற்றி கதவுகளை திறந்து வைக்க போகிறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வரவழைக்கிறேன். நீயும் எல்லா தவறுகளையும் விட்டுட்டு இனிமேல் சரியான பாதையில் வாழ தயாராகு. நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செஞ்சு முன்னேறு. அப்போதுதான் என் அருள் உன்னை உயர்த்த முடியும் என் செல்லமே. என்னுடைய அருள் வாக்கை கவனமாக நம்பிக்கையோடு நீ கேட்கும்போது அது எல்லாமே உனக்குரிய பிரதிபலனை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையவே அலங்கோலமாக மாத்திருன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து பொறுமையாக சிந்தித்து நல்ல முடிவாக எடு. கண்டிப்பாக நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டு போவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் சில நேரங்களில் என்னடா இது வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கு, இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரவே தீராதோ, என் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வராதோன்னு உனக்கு தோணலாம். ஆனால் பிரச்சனைகளுக்கான முடிவை தந்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நீ ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுட்ட. அதனால தான் இப்போது நீ சந்தித்த துன்பங்களுக்கும் கவலைகளுக்கும் முடிவு கட்டி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். நீ சந்தித்த துன்பங்களும் கவலைகளும் மெதுவாக
உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிடும் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். உனக்கு கெட்டது செய்ய நினச்சவங்க எல்லாம் இப்போது அவர்கள் எண்ணத்தால் அவர்கள் செயலால் அவங்களே தோல்வி அடைஞ்சு அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் என் செல்லமே. இப்போது உன்னை பாடாய்படுத்தும் கஷ்டங்களையும் உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் நான் உருவாக்கி தரப்போகிறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன் பாதையில் இருக்கும் தடைகளை அகற்றி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. எவ்வளவுதான் மனசில் கவலைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும், அது எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பாதையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கேற்றாற் போல சிறப்பான அதிசயங்களை உண்டாக்குவேன் என் செல்லமே. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகுது. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.